ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 40 சைஸ் செஸ்ட் அளவு கொண்ட ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஹைட், ஸ்லீவோட ஹைட் வந்து 6 இன்ச் எடுத்திருக்கேன். 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் பண்ணிக்கலாம். எல்லா சைஸ் செஸ்ட் அளவு உள்ள ப்ளவுஸுக்குமே ஸ்லீவ்ஸ் இந்த மெத்தடு யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போது மேலே ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னா, 40 இன்ச் செஸ்ட் அளவை 10ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட 1/2 இன்ச் லெஸ் பண்ணோம் அப்படின்னா வர அளவு தான் கேப்போட ஹைட்டு. ப்ளவுஸ்க்கு கேப் ஹைட் வந்து நான் 3.5 மார்க் பண்ணுறேன். நீங்கள் என்ன செஸ்ட் அளவோ அதை வந்து 10ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட 1/2 இன்ச் லெஸ் பண்ணிவிட்டு வர அளவை கேப் ஹைட்டாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ 3.5 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டோட்டலாக ஆம்ஹோல் லூஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஆம்ஹோல் லூஸ் பார்க்குறதுக்கு நம்ம செஸ்ட் அளவை வந்து 6ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட 1 இன்ச் ஆட் பண்ணோன்னா ஆம்ஹோல் லூஸ் பார்த்துக்கலாம். 7.25 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் லூஸ் வந்து 5.25 இன்ச் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் நம்ம குறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாயிண்ட்டுக்கு சென்ட்ரு பாயிண்ட் நம்ம குறிச்சிக்கலாம். இந்த மாதிரி டேப் வச்சுட்டு டபுள் ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா அதோட சென்ட்ரு பாயிண்ட் கிடச்சிடும். அதுக்கப்புறம் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து மேலேயும் கீழேயும் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்ஸ் கர்வ் ஸ்கேலை யூஸ் பண்ணி 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு அழகாக ஒரு வளைவு போட்டுக்கலாம். இப்போது 2 சைடு 1 இன்ச் விட்டுட்டு உள்ளே குடஞ்சி வெட்டுற பகுதிக்காக நம்ம 1 இன்ச் மெஷர் பண்ணிவிட்டு ஒரு எஸ் பெண்ட் மாதிரி நம்ம வளைவாக இப்படி கர்வ் போட்டுக்கோங்க. எஸ் பெண்ட் மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கலாம். இப்போ 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச் விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போ செஸ்ட் அளவு மட்டும் வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் அழகாக மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி எல்லா செஸ்ட் அளவு உள்ள ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ப்ளவுஸை அதை 2ஆக பிரிச்சுட்டு உள்ளே அந்த குடஞ்சி வெட்டி இருக்கிற மார்க் பண்ணியிருக்கிற பகுதியையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.